ஸோ டேண்ட்ரஃப், பொடுகு, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. டேண்ட்ரஃப் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கேல்ப் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுனால அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகி வரும், அதாவது உறிஞ்சு வரும். அப்படி வர்றப்போ அது நம்ம ஹேரில் வந்து அப்படியே ஃப்ளேக்ஸாக, அதாவது செதில் மாதிரி படிவங்களாக ஃபார்ம் ஆகும். இதைத்தான் நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம ஸ்கேல்ப் ஸ்கின் எக்ஸஸ் ஆயிலியாக இருக்கிறதுனாலையும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற சில ஹேர் ப்ராடக்ட்ஸ்னாலையும் ஈவன் நம்ம சரியாக ஹேர் வாஷ் பண்ணாமல் ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை சரியாக வாஷ் பண்ணாமல் விடுறதுனாலையுமே நமக்கு டேண்ட்ரஃப் வரும். பட் இந்த டேண்ட்ரஃப்னால பெரிய தொந்தரவுகள் எதுவும் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதிகபட்சம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இச்சிங், ஊரல் ஏற்படலாம், இரிட்டேஷன் ஏற்படும் அண்ட் சிவியர் ஹேர் லாஸ் வரலாம். அண்ட் இன்னும் சில ஸ்கின் கண்டிஷன்ஸ்லையும் இந்த டேண்ட்ரஃப் வரலாம். லைக் சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், செபோரிக் டெர்மடைட்டிஸ், காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா அண்ட் சோரியாசிஸ், இந்த மாதிரி சொல்லப்படுற ஸ்கின் கண்டிஷன்ஸ்னாலையும் இந்த டேண்ட்ரஃப் வரலாம். அண்ட் இந்த டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய பார்லர்ஸ் ஆர் ட்ரைகாலஜி கிளினிக்ஸ் இந்த மாதிரி போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காசு இருக்கவங்க தாராளம் போய் செலவு பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க சிம்பிளாக அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஈவன் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே நம்ம அதை ஈஸியாக சரி பண்ணலாம். சிலர் இதை ஹோம் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே சரி பண்ணுறதும் உண்டு. பட் இதில் நிறைய ஸ்கின் கண்டிஷன்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால ஒன்ஸ் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் எடுக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த டேண்ட்ரஃப் நமக்கு வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டு இருக்கலாம். அண்ட் சில ஸ்கின் கண்டிஷன்ஸில் இந்த டேண்ட்ரஃப் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது என்னென்ன ஸ்கின் கண்டிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம்.